குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது +1 சமச்சீர் கல்வியில் சாப்டர் 4. இதில் கடைசி வீடியோ. இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பயிற்சி வினாக்களில் 8, 9, 10, 11 இந்த 4 கணக்கும் இப்போ பார்க்க போகிறோம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடும். Now we see ப்ராப்ளம் நம்பர் 8. இப்போ 8வது கணக்கை நம்ம பார்க்கலாம். 8வது கணக்கில் பின்வரும் நடவடிக்கைகளை கணேசன் என்பவரது ஏடுகளில் குறிப்பேட்டில் பதிவு செய்து பேரேட்டு கணக்கில் எடுத்து எழுதுக. குறிப்பேடும் போடணும், பேரேடும் போடணும். இது ஏற்கனவே இது மாதிரி நிறைய கணக்கு போட்டிருக்கோம். இந்த கணக்கையும் போடலாம். 2017 அக்டோபர் 1ஆம் தேதி தொழில் ரொக்கத்துடன் தொடங்கியது 25,000 ரூபாய். இப்போ என்ன தேதி? 2017 அக்டோபர் 1ஆம் தேதி. 1ஆம் தேதி தொழில் 25,000 ரொக்கத்துடன் தொடங்கியது. இப்போ இது ஒரு தொழில். இந்த தொழிலுக்கு இந்த முதலாளி 25,000 பணம் போட்டு ஒரு தொழிலை தொடங்குறார். நீங்க ஒரு தொழிலை தொடங்கினா பணம் போட்டு தானே தொழில் தொடங்குவீங்க. அப்ப 25,000 இந்த தொழிலுக்கு பணம் போட்டு இந்த முதலாளி தொடங்குறார். அப்போ இந்த தொழிலுக்கு பணம் வருதா போகுதா? வருது. வருவதை என்ன செய்யணும்? பற்றெழுதணும். என்ன வருது? பணம், ரொக்கம் வருது. எனவே ரொக்கம் கணக்கு பற்று 25,000. இதை யாரு கொடுக்கிறா? அந்த முதலாளி கொடுக்கிறார். அந்த முதலாளி கொடுத்தா அதுக்கு பேர் என்ன பேரு? முதல். பொதுவாக என்ன சொல்லுவாங்க? முதல் போட்டு நான் தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் முதல். எனவே முதல் கணக்கு வரவு. முதல் கணக்கு வரவு 25,000. 1. இரண்டாவது, வங்கியில் 5ஆம் தேதி வங்கியில் ரொக்கம் செலுத்தியது 12,500 ரூபாய். பேங்க்ல 12,500 ரூபாய் பணம் கொண்டு போய் போடுறாங்க. இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் பேங்க்குக்கு போகுது. அப்போ இந்த பணத்தை யார் பெற்றுக்கொள்கிறாள்? வங்கி பெற்றுக்கொள்கிறது. பெறுபவரை என்ன செய்யணும்? பற்று எழுதணும். அப்போ வங்கி பெற்றுக்கொள்கிறது. எனவே வங்கி கணக்கு பற்று. இது 5ஆம் தேதி. 5ஆம் தேதி வங்கி கணக்கு பற்று 12,500. நம்ம கையை விட்டு என்ன போகுது? நம்ம கிட்ட இருந்த 25,000 ரூபாய் பணத்துல 12,500 ரூபாய் கொண்டு போய் பேங்க்ல போடுறீங்க. அப்போ நம்ம கையில இருக்க ரொக்கம் பேங்க்குக்கு போகுது. போவதை என்ன செய்யணும்? வரவெழுதணும். வருவதை பற்றெழுது, போவதை வரவெழுதுங்கிறது ரூல். ரொக்கம் போகுது. எனவே ரொக்கம் கணக்கு வரவு. ரொக்கம் வரவு. காக்கு இதெல்லாம் போட்டுக்கணும். அடுத்தது 10ஆம் தேதி அரைக்கலன் வாங்கி காசோலை கொடுத்தது 2,000 ரூபாய். 12ஆம் 10ஆம் தேதி அரைக்கலன் வாங்குறீங்க, ஆனா காசு கொடுக்கல. அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்றீங்க? செக் கொடுக்குறீங்க, காசோலை கொடுக்குறீங்க. அப்போ காசோலை கொடுத்தா அதை வாங்கிட்டு போய் அவர் என்ன செய்வாரு? பேங்க்ல இருந்து அந்த பணத்தை எடுத்துக்குவார் இல்லையா? சரி, இப்போ நமக்கு என்ன செய்யறோம்? அரைக்கலன் வாங்குறீங்க, அரைக்கலன் நமக்கு வருது. வருவதை என்ன செய்யணும்? பற்றெழுதும். அப்போ வருவதை பற்றெழுது. அரைக்கலன் கணக்கு பற்று 2,000 ரூபாய். இதுக்கான பணம் யாரு தர்றா? நாம தான் கொடுக்குறோம். ஆனா செக்கா கொடுத்துட்டோம், காசு கொடுக்கல. அப்ப இந்த செக்கை கொண்டு போய் பேங்க்ல தான் அவர் பணம் வாங்குவார். அப்ப அவருக்கு அந்த பணத்தை யாரு கொடுக்குறா? பேங்க் கொடுக்குது. கொடுப்பவரை என்ன செய்யணும்? வரவெழுதணும். அப்போ வங்கி கணக்கு வரவு. அரைக்கலன் கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு 2,000 ரூபாய். இது என்ன தேதி? 10ஆம் தேதி. அடுத்தது 15ஆம் தேதி ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது 5,000 ரூபாய். ரொக்கம் கொடுக்குறீங்க, சரக்கு வாங்குறீங்க. வருவதை பற்றெழுதணும், போவதை வரவெழுதணும். சரக்கு வருது, ரொக்கம் போகுது. அப்போ வருவதை பற்றெழுதணும். சரக்கு வருது. சரக்கு கணக்கு பற்று. ரொக்கம் போகுது, போவதை வரவெழுதணும். ரொக்கம் கணக்கு வரவு. எவ்வளவு தொகை?
5000 ரூபாய் 15ஆம் தேதி 5000 ரூபாய். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், விற்கிறதுக்காக சரக்கு வாங்கணும். இப்போ அரைக்கலன் வாங்குறீங்க அப்படின்னா அரைக்கலன் நமக்கு பயன்படுறதுக்கு வாங்குறோம், அதனால அரைக்கலன். இப்போ சரக்கு வாங்குறீங்க, எதுக்கு சரக்கு வாங்குறீங்க, நீங்க ஒரு தொழில் நடத்துறீங்க. அப்ப சரக்கை வாங்கி என்ன செய்வீங்க, விற்பீங்க. சரக்கு விற்கிறதுக்காக சரக்கு வாங்கினீங்கன்னா அதற்கு என்ன பேரு, கொள்முதல்னு பேரு. அப்போ சரக்குன்னு போடக்கூடாது, அதுக்கு பேர என்ன செய்யணும், கொள்முதல்னு போட்டுக்கணும். இது 15ஆம் தேதி. அடுத்தது 19ஆம் தேதி. வாசு என்பவருக்கு கடலுக்கு சரக்கு விற்றது 4000 ரூபாய். வாசு என்பவருக்கு 4000 ரூபாய்க்கு சரக்கை கடனுக்கு விற்கிறீங்க. அப்போ நீங்க கடனுக்கு விற்கிறீங்க, இதை பெறுபவர் யார், வாசு. அப்போ வாசு கணக்கு பட்டு. இன்னும் பணம் அவர் கொடுக்கல. பணம் கொடுத்திருந்தாரு அப்படின்னா பணம் நமக்கு வருவதை பற்றெழுதுன்னு பணத்தை ரொக்கம்னு எழுதியிருக்கலாம். ஆனா அவர் பணம் கொடுக்கல, நீங்க கடனுக்கு தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ பெறுபவரை பற்றெழு, வாசு கணக்கு பற்று. இங்க இருந்து என்ன போகுது, நீங்க என்ன செய்றீங்க, சரக்கை விற்கிறீங்க. அப்போ உங்க கையில இருக்க சரக்கு வெளியில போகுது. அப்போ வாசு கணக்கு பற்று, சரக்கு கணக்கு வரவு. இது 19ஆம் தேதி. என்ன அமௌண்ட், 4000 ரூபாய். இப்போ சரக்கு நீங்க வாங்கும் போது அதுக்கு கொள்முதல்னு சொன்னேன். சரக்கு போகும்போது அதுக்கு பேர் என்ன பேரு, விற்பனைன்னு பேரு. அப்போ இங்க சரக்குன்னு போடக்கூடாது, விற்பனை அப்படின்னு போடணும். இது 19ஆம் தேதி. கடைசியா 22ஆம் தேதி சொந்த பயனுக்காக சரக்கு எடுத்துக்கொண்டது 500 ரூபாய். 22ஆம் தேதி நமக்கு சொந்த பயன். இப்போ நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஒரு பலசரக்கு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்த கடையில போய் வாங்குவீங்க, நம்ம கடையிலேருந்தே எடுத்துக்கோம் இல்லையா. அது மாதிரி இவர் தன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக தன்னுடைய நிறுவனத்திலிருந்து எடுத்துக்கிறார். என்ன எடுத்துக்கிறாரு, சரக்கை எடுத்துக்கிறார். அப்போ வருவதே என்ன செய்யணும், பட் என்ன எடுக்கிறாரு, சொந்த பயனுக்காக சரக்குகள் எடுத்துக்கொண்டது 500 ரூபாய். அப்போ இந்த மாதிரி எடுத்தா அதுக்கு பேரு எடுப்பு அப்படின்னு பேரு. எடுத்தா அதுக்கு பேர் என்ன பேரு, எடுப்பு கணக்கு பற்று. என்ன தேதி, 22ஆம் தேதி. இவர் எடுக்கிறாரு. அப்போ எடுப்பு கணக்கு பற்று எவ்வளவு, 500 ரூபாய். சரி, 500 ரூபாய். இப்போ இதுல என்ன பண்ணணும்னா, இப்போ முதலாளி பணம் எடுக்கிறாருன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்திற்கு, ஒரே ஒரு நிமிஷம். இது இப்போ முதலாளி பணம் சரக்கு எடுக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறோம். அதை இன்னொருத்தருக்கு விற்கும் போது என்ன பண்ணுவீங்க, 120 ரூபாய்க்கு விற்பீங்க, 110 ரூபாய்க்கு விற்பீங்க, 150 ரூபாய்க்கு விற்பீங்க. ஆனா 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை நானே எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. நானே எடுத்துக்கிட்டா என்ன விலைக்கு எடுத்துக்குவேன், அதே 100 ரூபாய்க்கு தானே எடுத்துக்குவேன் இல்லையா. இப்போ கொள்முதல் என்ன ரேட்ல வாங்குறோமோ, 100 ரூபாய்க்கு நம்ம கொள்முதல் பண்ணிருக்கோம். இன்னொருத்தருக்கு வித்தீங்கன்னா 120, 130, 150 கூட இருக்கும். ஆனா முதலாளியே எடுத்துக்கிட்டாருன்னா அது என்ன விலைக்கு தான் எடுத்துக்கிறாரு, வாங்கின விலைக்கு தான் இவர் எடுத்துக்குவார் இல்லையா. அப்போ இங்க என்ன செய்யணும், கொள்முதல் கணக்க, ஏன்னா கொள்முதல் பண்ணின விலையில தான் இவர் சரக்கை எடுக்கிறாரு. அதனால இதுக்கு என்ன பேரு, கொள்முதல் கணக்கு அப்படின்னு பேரு. கொள்முதல் கணக்கு வரவு 500 ரூபாய். இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதற்கான பேரேடு போடணும். நிறைய பேரேடு இருக்கு. இந்த இடத்துக்குள்ளதான் நம்ம போட்டாகணும். கொஞ்சம் சிரமமா இருக்கும், பார்த்து.
இப்போ இதுல பாதி தேதி, தொகை, குறிப்பேட்டு பக்க எண், விபரம். குறிப்பேட்டு பக்க எண், தொகை, தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. இந்த பக்கத்திற்கு பற்றுன்னு பேரு, இந்த பக்கத்திற்கு வரவுன்னு பேரு. சோ இந்த பா வா போடணும் கரெக்டா. இப்போ நமக்கு முதல்ல எடுத்த உடனே என்ன இருக்கு, ரொக்கம் அப்படின்னு இருக்கு. அப்ப ரொக்கத்திற்கான ஒரு ஏடு ரொக்கம். ரொக்கம் பற்றுல என்ன இருக்கு, 25,000 ரூபாய். அப்போ பற்று 25,000 ரூபாய். பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல என்ன இருக்கோ அதைத்தான் இங்க எழுதணும். முதல் என்ன தேதி, 2017 அக்டோபர் 1ஆம் தேதி. ஸோ இதை எழுதிட்டேன். ஓகேயா, சின்ன சின்னதாக தான் நம்ம போட முடியும். அடுத்தது முதல். முதல்ல இங்க வரவு பக்கம் 25,000 ரூபாய் இருக்கு. அப்போ வரவுல 25,000 ரூபாய். வரவில் தொகையை எடுத்தால் பட்டுல என்ன கொடுத்திருக்க, ரொக்கம்னு கொடுத்திருக்கு. இதை எழுதணும். அதே மாதிரி 1ஆம் தேதி. ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் சின்ன கூடவே போட்டுக்கிறேன், ஏன்னா நிறைய நமக்கு இன்னும் வேண்டியது இருக்கு. அடுத்தது வங்கி. வங்கி பட்டுல 12,500 ரூபாய். பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல என்ன கொடுத்திருக்க, ரொக்கம்னு கொடுத்திருக்கு. அந்த ரொக்கத்தை இங்க எழுதிக்கணும். இது என்ன தேதி, 5ஆம் தேதி. அடுத்தது ரொக்கம். வரவுல 12,500 ரூபாய். ஏற்கனவே ரொக்கம் இங்க இருக்கு. அப்போ வரவு பக்கம் 12,500 ரூபாய். வரவு பக்கம் தொகையை எடுத்தா இங்க என்ன செய்யணும், வங்கின்னு கொடுத்திருக்கு. இதை இங்க எழுதணும். அடுத்தது அரைக்கலன். அடுத்தது அரைக்கலன் பற்றுல 2,000 ரூபாய் இருக்கு. அப்போ பற்றில் 2,000 ரூபாய். பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல என்ன கொடுத்திருக்கோ அதை என்ன செய்யணும், இங்கே எழுதணும். வரவு வங்கி என்ன தேதி, 10ஆம் தேதி. அடுத்தது வங்கி. வரவுல 2,000 ரூபாய். வங்கி ஏற்கனவே இருக்கு. அப்போ வரவு பக்கம் 2,000 ரூபாய். வரவில் தொகையை எடுத்தால் பற்றுல என்ன கொடுத்திருக்கோ இதை இங்கே எழுதணும். அரைக்கலன். அடுத்தது கொள்முதல் 5,000 ரூபாய். கொள்முதல் ஏற்கனவே இருக்கா, இல்ல. கொள்முதல் பற்றுல 5,000 ரூபாய். அப்ப பற்றுல கொள்முதல் 5,000 ரூபாய். கொள்முதல் பற்றுல 5,000 ரூபாய். பற்றில் தொகையை எடுத்தால் வரவில் என்ன இருக்கோ அதை இங்க எழுதணும். ரொக்கம். இது என்ன தேதி, 15ஆம் தேதி. அரைக்கலன் 10ஆம் தேதி. அடுத்தது ரொக்கம்னு வரவுல 5,000 ரூபாய் இருக்கு. ரொக்கம் ஏற்கனவே இங்க இருக்கு. அப்போ வரவுல 5,000 ரூபாய். வரவில் தொகையை எடுத்தால் என்ன கொடுத்திருக்க, கொள்முதல்னு இருக்கு. அப்ப கொள்முதல். அடுத்தது வாசு அப்படின்னு இங்க இருக்கு. வாசு என்பது 4,000 ரூபாய். வாசு பற்று பக்கம் 4,000 ரூபாய். பற்று 4,000 ரூபாய். பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல என்ன கொடுத்திருக்கோ அதை இங்க எழுதணும். விற்பனை. இது என்ன தேதி, 19ஆம் தேதி. அடுத்தது விற்பனை. வரவுல 4,000 ரூபாய். விற்பனை என்பது கொடுக்கல. அப்ப விற்பனைக்கு நம்ம ஒண்ணு போட்டுக்கணும்.
விற்பனை. விற்பனை என்பது வரவுல 4000 ரூபாய். வரவுல 4000 ரூபாய். வரவில் தொகையை எடுத்தால் என்ன செய்யணும்? பற்றுல என்ன இருக்கோ அதை இங்கே எழுதணும். வாசு. இது என்ன தேதி? 19ஆம் தேதி. அடுத்தது எடுப்பு. எடுப்பு அப்படின்னா யாரு எடுத்தது? முதல் போட்ட முதலாளி எடுத்தது. அப்போ முதல் எங்க இருக்கோ அதுலதான் நீங்க என்ன செய்யணும்? இதை வைக்கணும். முதல் இங்க இருக்கு. அப்ப முதல்ல எடுப்பு பற்று 500 ரூபாய். அப்ப இது என்ன செய்யணும்? இங்கதான் எழுதணும். 500 ரூபாய். எடுப்புக்கு தனியாக போட வேண்டிய அவசியம். சரி, தனியாவே போட்டுருங்க. அப்ப தனியாவே நம்மளும் போட்டுரும். சரி, தனியாவே போட்டுடலாம். முதல் தனியா எடுப்பு தனியா போட்டுக்கலாம். ஆனா இங்க எனக்கு இடம் இல்லை. எனக்கு கீழே எழுதுனா மறைஞ்சு போயிடும். அதனால நான் கொஞ்சம் இதை அழிச்சிட்டு ஒரு சின்னதா இங்க நான் போட்டுக்கிறேன். இது எடுப்பு. பற்று வரவு. எடுப்பு கணக்கு பற்றுல 500 ரூபாய். பற்றில் தொகை எடுத்தால் வரவுல என்ன கொடுத்திருக்க? கொள்முதல்னு கொடுத்திருக்க. இந்த கொள்முதல்னு இங்க போட்டுருக்கோம். அடுத்தது கொள்முதல் வரவு பக்கம் 500 ரூபாய். கொள்முதல் ஏற்கனவே இங்க இருக்கு. அப்போ வரவு பக்கம் 500 ரூபாய். வரவில் தொகை எடுத்தால் என்ன இருக்கு? எடுப்புன்னு கொடுத்திருக்கு. அதை இங்க எழுதிக்கணும். ஓகேயா? சோ இப்ப இது எல்லாத்தையும் நம்ம பேரேடுக்கு மாத்திட்டோம். இப்ப பேரேடை நம்ம என்ன செய்யணும்? கூட்டி கழிச்சு போடணும். இருப்பு கீழ் இறக்கம் போடணும். அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு போடணும். இப்போ இருப்பு கீழ் இறக்கப்பட்டது போட்டுட்டு அதுதான் ஆன்சர். அது அப்படியே ஆப்போசிட் சைட்ல இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு போடணும். ஓகேயா? எனக்கு இடம் இல்லாததுனால நான் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது மாத்திரம் போட்டுறேன். ஆப்போசிட் சைட்ல இருப்பு கீழ் கொணரப்பட்டதுங்கிறத நீங்க எழுதிங்க. ஏன்னா இதுக்குள்ள நான் எழுதுறேன்னா சிரமமா. இப்ப பார்ப்போம். இங்க 25000 ரூபாய். வரவு பக்கம் 25000 ரூபாய் இல்லையா? இந்த பக்கம் கூட என்ன? 12500. இது ஒரு 5000. 17500 ரூபாய். 17500 ரூபாய். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 14ல 7 போக 7. 7500 ரூபாய் இந்த பக்கம். இப்ப இங்க 25000, இங்க 17500. எது குறைச்சலா இருக்கு? இதுதான் குறைச்சல். எது அதிகமா இருக்கு? இது அதிகம். எது அதிகமா இருக்கோ அதை ரெண்டு பக்கமும் எழுதிக்கணும். அப்ப 25000 ரெண்டு பக்கமும் எழுதியாச்சு. எழுதிட்டு இதுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 7500 வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை இங்க போட்டு இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு போட்டோம். இந்த 7500 ரூபாய இந்த பக்கம் இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு போடணும். அதுதான் ஆன்சர். இப்போ நீங்க உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ரொக்கம் என்று எவ்வளவு போட்டிருக்கோம்? பற்று பக்கம் 7500 ரூபாய் போட்டிருக்கோம். என்ன சார் வரவுல தானே சார்? இது இங்க வரணும் இல்லையா? இங்க வந்துடும். அதுதான் ஆன்சர். அப்போ பற்று பக்கம் ரொக்கம் 7500 ரூபாய். தட் இஸ் தி ஆன்சர். அடுத்தது இந்த பக்கம் 25000 ரூபாய். இந்த பக்கம் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா இதே தொகையை அப்படியே போட்டு இதுதான் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இந்த இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு வரணும். அப்ப முதல் என்பது 25000 ரூபாய் வரவு பட்டுல இருக்கு. ஆனா இது இங்கதான் வரணும். இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு இங்க கொண்டு வரணும். எனக்கு இடம் இல்லைங்கிறதுனால எழுதல. நீங்க எழுதிக்கணும். ஓகேயா? அப்போ முதல் என்பது 25000 ரூபாய் வரவு. அடுத்தது இங்க 12500 ரூபாய் இருக்கு.
இங்க வெறுமனை 2000 ரூபாய் தான் இருக்கு. அப்ப எது பெருசு? 12,500 தான் பெருசு. பெருசா இருக்கிறத ரெண்டு பக்கமே எழுதுங்க. இங்க 12,500, இங்க 12,500, இங்க 2000. அப்போ வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? 10,500 ரூபாய் வித்தியாசம். எவ்வளவு குறையுதோ அதை குறையிற பக்கம் போட்டுக்கணும். இதுதான் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது வரவுல வருது. அப்படியே பற்று பக்கம் இதை என்ன செய்யலாம்? இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு 10,500 ரூபாய். அப்போ வங்கி 10,500 ரூபாய் பற்று, அதான் ஆன்சர். அடுத்தது அரைக்கலன். இந்த பக்கம் 2000, இங்க எதுவுமே இல்லை. அப்போ 2000 போட்டுருங்க. இந்த பக்கம் 2000 எதுவுமே இல்லைன்னா அப்படியே 2000 போட்டு இதை இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அப்படின்னு வச்சுக்கிட்டு இது ஆப்போசிட் சைடு இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு வரணும். அப்போ அரைக்கலன் பற்று பக்கம் 2000 ரூபாய். அடுத்தது கொள்முதல். இங்க 5000 ரூபாய் இருக்கு, இங்க 500 ரூபாய் தான் இருக்கு. அப்ப எது பெருசு? 5000 தான் பெருசு. அப்ப பெருசா ரெண்டு பக்கமும் போடுங்க. போட்டுட்டு இந்த 5000த்துல 500 ரூபாயை கழிச்சா என்ன வரும்? 5000. அதுல 500 ரூபாய் கழிச்சிட்டீங்கன்னா மீதி எவ்வளவு வரும்? 4,500 ரூபாய் வரும். 4,500 இங்க போடுங்க. போட்டுட்டு இது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இத ஆப்போசிட் சைடு இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு வரும். அப்ப கொள்முதல் 4,500 ரூபாய் பற்று. அடுத்தது வாசு. இந்த பக்கம் 4000 இருக்கு, இங்க எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா என்ன செய்யணும்? இந்த 4000 அப்படியே ரெண்டு பக்கமும் போட்டுக்கணும். ரெண்டு பக்கமும் போட்டுக்கிட்டு இந்த 4000 தான் அப்படியே இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இப்ப 4000 ரூபாய் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இத என்ன செஞ்சோம்னா அடுத்த பக்கம் இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு மாத்தணும். அப்போ வாசு கணக்கு 4000 ரூபாய் பற்று, அதான் ஆன்சர். அடுத்து இந்த பக்கம் இங்க 4000 ரூபாய், இங்க எதுவுமே இல்லை. எதுவும் இல்லைன்னா 4000 அப்படியே போட்டு 4000 இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இப்ப இருப்பு கீழ் இறக்கப்பட்டது பற்றுல இருக்கு. இது அப்படியே ஆப்போசிட்ல வரவு பக்கம் கொண்டு போய் இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு 4000 ரூபாய் போடணும். அதுதான் ஆன்சர். அப்ப விற்பனை என்பது வரவு பக்கம் 4000. ஓகேயா? இப்போ நம்ம ஆன்சரை ஒருக்க செக் பண்ணிக்கலாம். 8வது கணக்கு ரொக்கம் பற்றுல 7,500 ரூபாய். இங்க வரவுல இருக்கு, இதை கொணரப்பட்டதுன்னு இங்க பற்றுல தான் கொண்டு வருவோம். 7,500 ரூபாய் கரெக்ட். அடுத்தது முதல் 25,000 ரூபாய் வரவு. இங்க இருக்கிறது கொணரப்பட்டது இங்கதான் வரும், கரெக்ட். அடுத்தது வங்கி கணக்கு 10,500 ரூபாய். வங்கி 10,500 ரூபாய் வரவுல இருக்கு, பற்றுல இங்க கொண்டு வருவோம், அதுவும் கரெக்ட். அடுத்தது அரைக்கலன் கணக்கு பற்றுல 2000 ரூபாய் கொடுத்துருக்கான், இதை இங்கதான் கொண்டு வருவீங்க, கரெக்ட். அடுத்தது கொள்முதல் 4,500 ரூபாய் பற்று. அப்ப கொள்முதல் என்பது வரவுல இருக்கு, இதை பற்றுல தான் கொண்டு வரணும், ஆன்சர் கரெக்ட். விற்பனை 4,000 ரூபாய் வரவு. விற்பனை இங்க இருக்கு, விற்பனை இங்க இருக்கு, 4,000 ரூபாய் பற்றுல இருக்கிறது இங்க தான் கொண்டு போவோம், கரெக்ட். வாசு கணக்கு 4,000 ரூபாய் பற்று. வாசு கணக்கு இங்க இருக்கிறத இங்க கொண்டு வருவீங்க, இருப்பு கீழ் கொணரப்பட்டதை இங்க கொண்டு வருவீங்க பற்றுக்கு. அப்ப பற்று 4,000 ரூபாய் கரெக்ட். எடுப்பு கணக்கு 500 ரூபாய். எடுப்பு இங்க கூட்டல, இங்க 500, இங்க எதுவுமே இல்லை. அப்போ 500 போட்டு இந்த 500 அப்படியே எழுதி இதை இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு போடணும். போட்டுட்டு இதை அப்படியே என்ன பண்ணணும்? ஆப்போசிட் சைட்ல இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு போடணும். அப்போ இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு போடுற மாதிரி அதுதான் ஆன்சர். ஆப்போசிட் சைடு எனக்கு இங்க இடம் இல்லைங்கிறதுனால நான் போடலை, இங்க இடம் இருக்குங்கிறனால எழுதிட்டேன். அப்போ எடுப்பு பற்று பக்கம் 500 ரூபாய். எடுப்பு பற்றுல 500 ரூபாய் கொடுத்துருக்கு. ஸோ இது 8வது கணக்கு. அடுத்தது 9வது கணக்கு. இதை நான் இப்போ அழிச்சிடறேன். ஓகே,
அடுத்தது 9வது கணக்கு. வாசு என்பவரது ஏடுகளில் கீழ்கண்ட நடவடிக்கைகளுக்கான குறிப்பேட்டு பதிவினை செய்து அதனை பேரேட்டில் எடுத்து எழுதவும். இதே மாதிரியான கணக்கு தான். இதே மாதிரியான கணக்கு 6 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இது இருக்கா? இங்கே ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க 9வது கணக்கு. முதல்ல குறிப்பேடு. இது 2017 நவம்பர் 1ஆம் தேதி. நவம்பர் 1ஆம் தேதி என்ன கொடுத்துருக்கு? கையிருப்பு ரொக்கம் 1 லட்சம், வங்கி இருப்பு ரொக்கம் 1 லட்சம், 30,000. இப்போ ஏற்கனவே 1ஆம் தேதி இருக்கு அப்படின்னா அது என்ன செஞ்சணும்? நம்ம முதல் கணக்குக்கு வச்சுக்கணும் இல்லையா? அப்படிதான். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிக்கும் போது ஃபர்னிச்சர், ஏற்கனவே உங்க வீட்டில் ஒரு ஃபர்னிச்சர் இருக்கு, அதை கொண்டு போய் வச்சுக்கிறீங்க. அப்போ அதுவும் நீங்க போட்ட முதல் தானே. ஓகே. இப்போ ஏற்கனவே நம்ம கையில் இருக்கிறது ரொக்கம் 1 லட்சம் இருக்கு. அப்போ ரொக்கம் பற்று 1 லட்சம். அடுத்தது பேங்க்ல ஒரு 30,000 ரூபாய் பணம் இருக்கு. வங்கி கணக்கு பற்று 30,000. இப்போ இது இவருடைய முதல் கணக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இத முதல் 1,30,000 ரூபாய். இது முதல். ஏன்னா உங்க காசு 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்கு, கையில 1 லட்சம் ரூபாய் இருக்கு, 30,000 பேங்க்ல வச்சிருக்கீங்க, 1,30,000 ரூபாய். இப்போ நீங்க இந்த தொழிலை தொடங்குறீங்க. இது உங்களுடைய முதல். அடுத்தது வாசு ஜோதி என்பவருக்கு சரக்கு விற்று வாசு ஜோதி, வாசு இவர் முதலாளி பேர் தானே வாசு. வாசு கமா ஜோதி என்பவருக்கு சரக்கு விற்று உடனடியாக காசோலை பெறப்பட்டு வங்கியில் செலுத்தப்பட்டது 25,000. இந்த வாசுங்கிறவர் என்ன பண்ணார்னா, ஜோதிங்கிறவருக்கு ஒரு 25,000 ரூபாய்க்கு சரக்கு விற்கிறார். சரக்கு விற்ற உடனே அவர் என்ன செய்யறாருன்னா காசோலை கொடுத்துறாரு. இப்போ நாம சரக்கு கொடுத்துட்டோம், சரக்கு போகுது. போவதை என்ன செய்யணும்? வரவு எழுதணும். சரி, அப்போ சரக்கு கணக்கு வரவு 25,000. ஆனா இதுக்கு பதிலாக நமக்கு என்ன வருது? காசோலை வருது. வந்த காசோலைய உடனே கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டீங்க. இப்போ அந்த காசு எங்க போயிடுச்சு? பேங்க்குக்கு போயிடுச்சு. அப்போ பெறுபவரை பற்றெழுது. அப்போ பெறுபவர் யார்? வங்கி. அப்போ வங்கி கணக்க பற்றெழு. அப்போ வங்கி கணக்க பற்று 25,000. உங்க கையை விட்டு சரக்கு போகுது, போவதை வரவெழுது சரக்கு. சரக்கு வித்தா இந்த சரக்குக்கு பேரு என்ன பேரு? விற்பனைன்னு பேரு. அப்ப விற்பனைன்னு எழுதிக்கணும். இது என்ன தேதி? 2ஆம் தேதி. அடுத்தது 4ஆம் தேதி கழிவு பெற்றது 5,000 ரூபாய். 5,000 ரூபாய் கமிஷன் வாங்குறீங்க. நீங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் கமிஷன் கொடுக்குறாங்க. கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்ப பணம் 5,000 ரூபாய் வருதா இல்லையா? வருவதை பற்றெழுது. ரொக்கம் பற்று 5,000 ரூபாய். இது என்ன பேரு? கமிஷன். கழிவு. கமிஷன் வாங்குனீங்கன்னா அது நமக்கு வருமானம் தானே. ஒரு வேலை செய்யறீங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் கமிஷன் தராங்க, உங்களுக்கு இன்னைக்கு வருமானம் தானே. செலவு நஷ்டம்னா பற்றெழுதணும், வருமானம் லாபம்னா வரவெழுதணும். அப்ப இந்த கழிவு என்பது நமக்கு வருமானம். அதனால இது என்ன செய்யறோம்? வரவுல எழுதிக்கிறோம். 4ஆம் தேதி. அடுத்தது வாசுவின் காப்பீட்டு முனைமத்தை வங்கி நேரடியாக செலுத்தியது 15,000 ரூபாய். அதாவது வாசு முதலாளி, வாசுவின் காப்பீட்டு முனைமம் இத பேங்க் நேரடியா பேங்க் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பணம் கொடுத்துருது. அப்போ கொடுப்பவர் யார்? இந்த பணத்தை யார் கொடுக்குறா? வங்கி கொடுக்குது. அப்போ வங்கி கணக்கு வரவு. வங்கி கணக்கு வரவு 15,000 ரூபாய். எதுக்காக கொடுக்குறாங்க? காப்பீட்டு முனைமத்துக்காக கொடுக்குறாங்க. அப்போ காப்பீட்டு முனைமம் என்பது ஒரு செலவு தானே. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க.
உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் நீங்கள் பணம் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாத வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சோம்னா வருஷம் நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பணம் கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு தரும். அப்போ அது வரைக்கும் அது ஒரு செலவு. இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, மோட்டர் சைக்கிள் வாங்குறீங்க. மோட்டர் சைக்கிளுக்கு இன்சூரன்ஸ் போட சொல்லுவோம். ஒரு 5000 இன்சூரன்ஸ் கட்டிடுறீங்க. ஆனால் இன்சூரன்ஸ் கட்டிட்டு ஆக்சிடென்ட் ஆனால் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி தரும். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு ஆக்சிடென்ட்டே ஆகலை, அப்போ அந்த காசு நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டின காசு உங்களுக்கு செலவு, நஷ்டம்தான். அடுத்த வருஷமும் கட்டணும். ஆக்சிடென்ட் ஆகி அவன் பார்த்துட்டு உண்மையிலே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இருந்தாங்க அப்படின்னு காசு கொடுப்பான். அது வரையிலும் அது செலவு தான். அப்போ காப்பீட்டு முனைமம் என்பது செலவு, அதனால அது பற்று. இங்க ஒரு திருத்தம் இருக்கு, நான் மறுபடியும் பண்ணுவேன். காப்பீட்டு முனைமம் பற்று 15000 ரூபாய். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது தொழிலுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்க, காப்பீட்டு முனைமம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இது கரெக்ட். ஆனா வாசு அவருக்கு எடுத்திருக்காரு. இப்ப கணக்கு வாசுக்கு எழுதுறோமா தொழிலுக்கு எழுதுறோமா? இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். தொழிலுக்கு தான் கணக்கு எழுதுறோம், உங்க கடைக்கு தான் கணக்கு, கடை முதலாளிக்கு கிடையாது. இப்போ வாசு என்ற முதலாளி அவர் சொந்தத்துக்கு எடுத்திருக்காரு. அப்ப அதுக்கு பேர் என்ன பேரு? எடுப்புன்னு பேர். நல்லா கவனிங்க. வாசுவின் காப்பீட்டு முனைமம், தொழிலுக்கான காப்பீட்டு முனைமம் அப்படின்னு போட்டிருந்தா இது கரெக்ட். ஆனா இது வாசு என்ற அந்த முதலாளிக்கான காப்பீட்டு முனைமம். அப்ப அவருடைய முதல்ல இருந்து பணத்தை எடுத்து கட்டிக்கணும், அவருக்கான காசு. அப்ப இதுக்கு என்ன பேரு? எடுப்பு. தொழிலுக்கு அப்படின்னா காப்பீட்டு முனைமம்னு தான் போட்டிருக்கணும். ஆனா இது வாசு என்று முதலாளிக்கு எடுத்திருக்கிறதுனால அவரு போட்ட பணத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்து தனக்கு இன்சூரன்ஸ் கட்டிக்கிறார். அதனால இதுக்கு எடுப்புன்னு பேரு. இது என்ன தேதி? 8ஆம் தேதி. அடுத்தது 15ஆம் தேதி. வங்கியில் ரொக்கம் செலுத்தியது 30,000. இப்போ பணம் 30,000 கொண்டு பேங்க்ல போடுறீங்க. இந்த பணத்தை யார் பெற்றுக்கொள்கிறார்? வங்கி பெற்றுக்கொள்கிறது. எனவே வங்கி கணக்கு பற்று. பெறுபவரை பற்று எழுது. வங்கி கணக்கு பற்று. நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு பேங்க்குக்கு போவதை என்ன செய்யணும்? வரவெழுதணும். ரொக்கம் போகுது, எனவே ரொக்கம் கணக்கு வரவு. வங்கி கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. இது 15ஆம் தேதி 30,000 ரூபாய். 15ஆம் தேதி 30,000 ரூபாய். அடுத்தது சொந்த செலவுகளுக்காக வங்கியில் இருந்து பணம் எடுத்தது 45,000 ரூபாய். இது 20ஆம் தேதி. தன்னுடைய சொந்த செலவுக்காக 25,000 ரூபாய் பணம் எடுத்திருக்காரு. அப்போ பணம் யாரு கொடுக்குறா? வங்கி கொடுக்குது. அப்போ வங்கி கணக்கு வரவு, கொடுப்பவரை வரவு எழுதணும். இது சொந்த செலவுக்காக எடுத்துக்கிறார். சொந்த செலவுக்காக எடுத்தா அதுக்கு பேர் எடுப்பு கணக்குன்னு பேரு. அப்போ எடுப்பு கணக்கு பற்று. இது வங்கியிலிருந்து எடுக்கிறாரு, அப்ப வங்கி தான் கொடுக்குது. அப்ப வங்கி கணக்கு வரவு 45,000 ரூபாய். இது 20ஆம் தேதி. இதான் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கான பேரேடு போடணும். பேரேடு தேதி பற்று பா போட்டுக்கணும், இங்க வரவுக்கு வா போட்டுக்கணும். தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. இப்ப எடுத்த உடனே ரொக்கம் பற்றுல 1,00,000 ரூபாய். இப்ப இது ரொக்கம். ரொக்கம் பற்றுல 1,00,000 ரூபாய்.
பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல என்ன கொடுத்துருக்கு, முதல்னு கொடுத்துருக்கு. இதை முதல்னு போடணும். என்ன தேதி, 1ஆம் தேதி 2017 நவம்பர்னு எழுதி 1ன்னு போடணும். அடுத்தது வங்கி பற்றுல 30,000 ரூபாய். வங்கி பற்றுல 30,000 ரூபாய். பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல என்ன கொடுத்துருக்கு, முதல்னு கொடுத்துருக்கு. முதல் கணக்கு 1ஆம் தேதி. அடுத்தது வரவுல முதல்ல 1,30,000 ரூபாய். முதலுக்குன்னு ஒரு பேரேடு திறக்கணும். வரவுல 1,30,000 ரூபாய். வரவில் தொகையை எடுத்தால் பற்றில் என்ன இருக்கோ அதை எழுதணும். ஆனா பற்றுல 2 இருக்கு. அப்ப 2ஐயுமே எழுதிருங்க. ரொக்கம் 1,00,000, வங்கி 30,000. இப்ப பாருங்க 1,30,000க்கு 1,30,000 வந்துருச்சா? சோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது வங்கி பற்றுல 25,000. இப்போ வங்கி பற்றுல 25,000. பற்றில் தொகையை எடுத்தால் என்ன கொடுத்துருக்கு, விற்பனைன்னு கொடுத்துருக்கு. இது விற்பனை. என்ன தேதி, 2ஆம் தேதி. அடுத்தது விற்பனை வரவுல 25,000 ரூபாய். விற்பனைக்கு நம்மகிட்ட ஒண்ணும் இல்லை. அப்ப விற்பனை விற்பனை வரவு பக்கம் 25,000 ரூபாய். வரவில் தொகையை எடுத்தால் இங்க பட்டுல என்ன கொடுத்துருக்கு, வங்கின்னு கொடுத்துருக்கு. இதை இங்க எழுதிக்கணும். இது என்ன தேதி, 2ஆம் தேதி. இது 1ஆம் தேதி. அடுத்தது ரொக்கம் பட்டுல 5,000 ரூபாய் கொடுத்துருக்கு. அப்போ ரொக்கம் பட்டுல 5,000 ரூபாய். பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல என்ன இருக்கு, கழிவுன்னு இருக்கு. இதை இங்க எழுதிக்கணும். கழிவு என்ன தேதி, 4ஆம் தேதி. அடுத்தது கழிவு. கழிவுன்னு ஒண்ணு ஓபன் பண்ணாத, ஓபன் பண்ணிக்கோ. கழிவு கழிவு வரவுல 5,000 ரூபாய். கழிவு வரவுல 5,000 ரூபாய். வரவில் தொகையை எடுத்தால் பட்டுல என்ன கொடுத்திருக்கோம், ரொக்கம். அடுத்தது எடுப்பு. எடுப்பும் இது வரைக்கும் ஓபன் பண்ணல. எடுப்பு பட்டுல 15,000 ரூபாய். அப்போ பற்றில் 15,000 ரூபாய். பற்றில் தொகை எடுத்தால் வரவுல என்ன கொடுத்துருக்கு, வங்கின்னு கொடுத்துருக்கு. வங்கின்னு எழுதிக்கணும். என்ன தேதி, 8ஆம் தேதி. இந்த கழிவுங்கிறது 4ஆம் தேதி. ஓகே. இப்போ வங்கி 15,000 ரூபாய் வரவுல. அப்போ வங்கி ஏற்கனவே இருக்கு. வரவில் 15,000 ரூபாய். வரவில் தொகையை எடுத்தால் பட்டுல என்ன கொடுத்துருக்கு, எடுப்புன்னு கொடுத்துருக்கு. அதை இங்கே எழுதிக்கணும். எடுப்பு. அடுத்தது வங்கி பட்டுல 30,000 ரூபாய் இருக்கு. பட்டுல 30,000 ரூபாய். பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல என்ன கொடுத்துருக்கு, ரொக்கம்னு கொடுத்துருக்கு. அதை இங்க போடணும். இது என்ன தேதி, 15ஆம் தேதி. அதே மாதிரி வங்கிக்கும் வங்கி பற்று 15,000. அடுத்தது ரொக்கம் வரவுல 30,000 ரூபாய். அப்போ ரொக்கம் வரவுல 30,000 ரூபாய் போட்டு என்ன செஞ்சோம்னா வங்கி. வரவில் தொகையை எடுத்தால் பற்றுல இருக்கிறதை எழுதிக்கணும். அடுத்தது எடுப்பு பற்று பக்கம் 45,000 ரூபாய். எடுப்பு பற்று பக்கம் 45,000 ரூபாய். பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல என்ன கொடுத்துருக்கு, வங்கின்னு கொடுத்துருக்கு. அதை இங்க எழுதிக்கணும். இது என்ன தேதி, 20ஆம் தேதி. அடுத்தது வங்கி வரவுல 45,000 ரூபாய். அப்போ வங்கி வரவுல 45,000 ரூபாய். வரவில் தொகையை எடுத்தால் பற்றுல என்ன கொடுத்துருக்கு, எடுப்புன்னு கொடுத்துருக்கு. எடுப்பு. இப்ப இத பூரா நான் இங்க பெயர்த்து எழுதிட்டேன். இதான் பெயரேடு, இது குறிப்பேடு. இப்போ கூட்டி கழிச்சு இருப்பு கீழ் இலக்கம் போடணும். அதுக்கு ஆப்போசிட்ல இருப்பு கீழ் கொணரப்பட்டது போடணும். எனக்கு இடம் கம்ஃபர்டபுளா இல்லைங்கிறதுனால
இருப்பு கீழ் இறக்கம் மட்டும் நான் போடுறேன். அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு மறக்காம எழுதிக்கணும். ஓகே, இப்ப பாருங்க. இந்த பக்கம் 1,05,000 இங்க வெறும் 30,000. எங்க குறையுது, எங்க அதிகமா இருக்கு? இங்க. இந்த தொகைய ரெண்டு பக்கமே எழுதிக்கணும். 1,05,000. இந்த 1,05,000த்துல அந்த அமௌண்ட் எவ்வளவு? 30,000. 1,05,000த்துல 30,000த்தை கழிக்கணும். 0 0 0 5 10ல 3 போக 7. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 75,000 இங்க குறையுது. அந்த 75,000த்தை போட்டு இதற்கு பேர் தான் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இப்போ ரொக்கம்க்கு இருப்பு கீழ் இறக்கப்பட்டது இங்க வருது. அப்போ இருப்பு கீழ் கொணரப்பட்டது எங்க வரும்? பற்று பக்கம் வரும். அப்ப ஆன்சர் ரொக்கம் 75,000 பற்று. சார் வரவுல எழுதிட்டு என்ன சார் பற்றுங்கிறீங்க? சொல்லியிருக்கேன், இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எங்க இருக்கோ அதை ஆப்போசிட் சைட்ல கொண்டு போய் இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு போடணும். இதுக்கு ஆப்போசிட் சைட் பற்று. அதனால ஆன்சர் ரொக்கம் 75,000 பற்று. அடுத்தது வங்கி. இந்த பக்கம் கூட்டினா 30,000 30,000 60,000, இது ஒரு 25,000 85,000. இங்க 85,000, இங்க வெறும் 60,000 தான். அப்போ 85,000த்தை ரெண்டு பக்கமும் எழுதிக்குங்க. இந்த 85,000த்துல அந்த பக்கம் எவ்வளவு இருக்கு? 45 15 60,000 இருக்கு. 85,000த்துல 60,000த்தை கழிச்சிட்டீங்கன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 25,000 இருக்கும். இந்த 25,000 தான் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 25,000. அப்ப இதை என்ன பண்ணுவீங்க? பற்று பக்கம் இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு போடுவீங்க. சோ வங்கி 25,000 பற்று. அதான் ஆன்சர். அடுத்தது இந்த பக்கம் பற்றுல எதுவுமே இல்லை, வரவு பக்கம் தான் இருக்கு. இது 1,30,000. அப்ப என்ன பண்ணணும்? அதை அப்படியே இந்த பக்கம் போடணும். 1,30,000 போட்டுட்டு 1,30,000 போட்டுட்டு அப்படியே இந்த 1,30,000த்தை இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அப்படின்னு போடணும். இருப்பு கீழ் இறக்கப்பட்டது பற்று பக்கம் இருக்குன்னா இருப்பு கீழ் கொணரப்பட்டது எந்த பக்கம் போகும்? வரவு பக்கம் போகும். அப்ப ஆன்சர் முதல் 1,30,000 வரவு. அடுத்தது இது. இந்த பக்கம் 25,000 இருக்கு, இந்த பக்கம் எதுவுமே இல்லை. அப்ப இந்த 25,000 எதுவும் இல்லைன்னா அப்படியே கொண்டு வந்து 25,000 போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த 25,000 இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. அப்போ விற்பனை பற்றுல இருப்பு கீழ் இறக்கப்பட்டது இருக்கு. அப்போ கீழ் கொணரப்பட்டது எங்க போகும்? வரவு பக்கம் இருக்கும். இருப்பு கீழ் கொணரப்பட்டது வரவு பக்கம் 25,000. அப்போ விற்பனை வரவு 25,000. அடுத்தது கழிவு. கழிவு இந்த பக்கம் 5,000, இங்க எதுவுமே இல்லை. அப்போ 5,000த்தை அப்படியே போட்டுக்கணும். இந்த 5,000 அப்படியே இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இப்போ கழிவு இந்த இருப்பு கீழ் இறக்கப்பட்டது பற்றுல இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும்? வரவு பக்கம் கீழ் கொணரப்பட்டதுன்னு எழுதுவீங்க. அப்போ கழிவு 5,000 வரவு. இப்போ இதை கூட்டுங்க. இந்த பக்கம் கூட்டினீங்கன்னா 60,000 45,000 15,000 60,000. இங்க எதுவுமே இல்லை. அப்போ 60,000க்கு 60,000த்தை போட்டுட்டு அப்படியே இந்த 60,000த்தை இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு எழுதுவோம். எழுதிட்டு இதை என்ன பண்ணுவோம்? அப்படியே இந்த பக்கம் இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு இங்க போடுவோம். இதுதான் ஆன்சர். கீழ் கொணரப்பட்டதுன்னு போடுறதான் ஆன்சர். ஸோ கொணரப்பட்டதுங்கிறது ஆப்போசிட் சைடுக்கு போகும். ஸோ எடுப்பு பற்று பக்கம் 60,000. இப்போ ஆன்சரை செக் பண்ணிடலாமா? இப்போ 9வது கணக்கு பாருங்க. முதல் 1,30,000 வரவு. முதல்
இங்க பற்றுல இருக்குன்னா கொணரப்பட்டது இங்க தானே இருக்கும். அப்போ வரவு, முதல் வரவு 1,30,000 ரூபாய் கரெக்ட். அடுத்தது வங்கி 25,000 ரூபாய் பற்று. வங்கி இங்க இருக்கு, 25,000 ரூபாய் இங்க வரவுல இருக்கு, அப்படியே பற்றுல கொண்டு வந்து கீழ் கொணரப்பட்டதுன்னு போடுவீங்க இல்லையா? கரெக்ட். வங்கி பற்றுல 25,000 ரூபாய் கரெக்ட். கழிவு பெற்றது 5,000 ரூபாய் வரவு. கழிவு இங்க இருக்கு, அப்போ கீழ் கொணரப்பட்டதுன்னு வரவு பக்கம் தான் கொண்டு வருவோம். அப்போ வரவு கரெக்ட். கழிவு 5,000 ரூபாய் வரவு கரெக்ட். அடுத்தது ரொக்கம் 75,000 ரூபாய் பற்று. ரொக்கம் இங்க இருக்கு, 75,000 ரூபாய் இங்க இருக்கு, இது அப்படியே இங்க பற்று பக்கம் தான் கொண்டு வருவீங்க. அதனால ரொக்கம் 75,000 ரூபாய் பற்று கரெக்ட். அடுத்தது எடுப்புகள் 60,000 ரூபாய் பற்று. எடுப்பு இங்க பற்று பக்கம் நான் கொண்டு வந்துட்டேன். எடுப்பு பற்றுல கீழ் கொணரப்பட்டது 60,000 ரூபாய் கரெக்ட். அடுத்தது விற்பனை 25,000 ரூபாய் வரவு. விற்பனை இங்க இருக்கு, பற்றுல 25,000, இது அப்படியே இங்க கொண்டு வந்தா கீழ் கொணரப்பட்டது வரவு பக்கம் போகும். எனவே விற்பனை வரவுல 25,000 ரூபாய் கரெக்ட். ஸோ தி ஆன்சர் இஸ் கரெக்ட். செக் இட். அடுத்தது என்ன கணக்கு? 10வது கணக்கு. அடுத்தது 10வது கணக்கு. பின்வரும் விபரங்களிலிருந்து ஆனந்த் என்பவரின் கணக்கை தயாரி. சிம்பிள். இப்போ நமக்கு ஒண்ணு சிரமமே கிடையாது, ஜாலியா போடுவோம். ஆனந்த், இது பற்று, இந்த பக்கம் வரும். இப்ப பாருங்க, இப்போ எழுதிடுவோம். தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. ஓகேயா? இப்போ குறிப்பேட்டை நீங்க மனசுக்குள்ள சொல்லிக்கணும். மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு ஆனந்த்னு வந்துச்சுன்னா மட்டும் பற்றா பரவான்னு எழுதணும். சிம்பிள். இப்ப பாருங்க, ஆனந்த் கணக்கின் வரவு இருப்பு 4,000 ரூபாய். வரவு இருப்பு 4,000 ரூபாய். அவனே சொல்லிட்டான் வரவுல 4,000 ரூபாய் இருக்கு, இருப்பு கீழ் கொணரப்பட்டது இருக்கு. அடுத்தது ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது 8,000 ரூபாய். இது 1ஆம் தேதி 2017 ஜனவரி 1ஆம் தேதி. அடுத்தது ரொக்கத்திற்கு சரக்கு விற்றதுன்றான். ரொக்கத்திற்கு சரக்கு விற்றீங்க அப்படின்னாக்க ரொக்கம் வரும், ரொக்க கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. இதானே இதுக்கு நீங்க குறிப்பேடு போட்டு பாருங்க. இதுக்கு என்ன வரும்? ரொக்கத்துக்கு சரக்கு விற்கிறீங்க, சரக்கு விற்றீங்கன்னா பணம் நமக்கு வருது, வருவதை பற்றெழுது, ரொக்க கணக்கு பற்று. அடுத்தது சரக்கு விற்றீங்கன்னா அதுக்கு பேர் விற்பனை, விற்பனை கணக்கு வரவு. இதுல ரெண்டுல எங்க ஆனந்த்னு இருக்கா? இல்ல. அப்ப இது எழுத வேண்டியது இல்ல. கவனமா வச்சுக்கணும். இதுல ஆனந்துக்கு, ஆனந்துங்கிறது ஒரு வேலையில் ரொக்கம் விற்பனை ரெண்டு தான். ஆனந்த்னு இருந்தா தானே இங்க எழுத முடியும். ஆனந்த் இல்ல, அதனால இது என்ட்ரி பண்ண வேண்டியது இல்ல. அடுத்தது ஆனந்திடம் இருந்து கடனாக கொள்முதல் செய்தது 8,000 ரூபாய். ஆனந்த் கிட்ட இருந்து கடனாக கொள்முதல் பண்றீங்க. கொள்முதல் அப்படின்னாவே பற்று, விற்பனை அப்படின்னாவே வரவு. இதை நீங்க கண்ணை மூடிட்டு எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஆனந்த் கிட்ட இருந்து சரக்கை கடனுக்கு கொள்முதல் பண்றீங்க, கொள்முதல் கணக்கு பற்று. இந்த சரக்கை யாரு கொடுக்குறா? ஆனந்த் கொடுக்குறாரு. அப்போ ஆனந்த் கணக்கு வரவு. ஆனந்த் கணக்கு, அப்போ கொள்முதல் கணக்கு பற்று, ஆனந்த் கணக்கு வரவு. ஆனந்த் கணக்கு வரவு. அப்போ ஆனந்துல வரவுல 8,000 ரூபாய் கொள்முதல். ஓகேயா?
ஆனந்திடமிருந்து கடனாக கொள்முதல் செய்தது. இது 18ஆம் தேதி. இது 1ஆம் தேதி முதல்து, அடுத்து 18. அடுத்தது 20ஆம் தேதி. ஆனந்துக்கு ரொக்கம் செலுத்தியது 3960 ரூபா. ஆனந்துக்கு நீங்க 3960 ரூபா கொடுக்குறீங்க. அப்ப அந்த பணத்தை யார் பெற்றுக்கொள்கிறார்? ஆனந்து பெற்றுக்கொள்கிறார். அப்போ ஆனந்து கணக்கு பற்று நம்ம கையில இருந்தா காசு போகுது. அப்போ ஆனந்து கணக்கு பற்று ரொக்கம் கணக்கு வரவு. அப்போ ஆனந்து கணக்கு பற்று பக்கம் 3960 ரூபா. ஆனந்து கணக்கு பற்றில் தொகை எடுத்தால் என்ன செய்யணும்? வரவுல என்ன இருக்கோ அதை எழுதணும். ரொக்கம். ஆனந்து கணக்கு பற்று ரொக்கம் கணக்கு வரவு. தேதி 20ஆம் தேதி. அடுத்தது, இப்போ அவர் அளித்த தள்ளுபடி. அவர் நமக்கு 40 ரூபா தள்ளுபடி பண்ணிட்டார். அவர் நமக்கு தள்ளுபடி கொடுக்கிறார். அப்போ தள்ளுபடி நமக்கு வருது. அப்போ தள்ளுபடி வருது அப்படின்னாக்கா நமக்கு லாபம். அது நீங்க ஒரு டிஸ்கவுண்ட் வாங்குனீங்க, நீங்க ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, 10 ரூபா தள்ளுபடி அப்படின்றான், அது நமக்கு லாபம் தானே. அப்போ தள்ளுபடி கணக்கு இங்க வரவு. இதை யாரு கொடுக்குறா? ஆனந்து அவர் கணக்குல குறைச்சிக்கிறார். அப்போ ஆனந்து கணக்கு பற்று தள்ளுபடி கணக்கு வரவு. ஆனந்து கணக்கு பற்று தள்ளுபடி 40 ரூபா. அடுத்தது, ஆனந்திடமிருந்து கடனுக்கு கொள்முதல் செய்தது 5000 ரூபா. ஆனந்திடமிருந்து கடனுக்கு கொள்முதல் செய்றீங்க. தேதி 25ஆம் தேதி. கொள்முதல் அப்படின்னாவே பற்று. இது யாருகிட்ட இருந்து பண்றோம்? ஆனந்து கிட்ட இருந்து பண்றோம். அப்ப கொள்முதல் கணக்கு பற்று ஆனந்து கணக்கு வரவு. அப்போ ஆனந்து கணக்கு வரவு 5000 ரூபா. கொள்முதல். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன தேதி? 25ஆம் தேதி. இப்போ நீங்க கூட்டி கழிச்சு ஆன்சர் போட வேண்டியதான். இந்த பக்கம் கூட்டினா இப்படிதான் இருக்கணும், ஒரு பேரேடு கரெக்டா. இந்த பக்கம் கூட்டினா 17000 ரூபா. இந்த பக்கம் கூட்டினா தனியா எழுதிக்கும் 17000 ரூபா. இந்த பக்கம் கூட்டினா என்ன வருது? இங்க கூட்டினா 0. அப்போ இங்க குறையுது. 6 நாளும் 10, மீதி 1, 1 9 10, மீதி 1, 3 1 4. இங்கே கூட்டினா 17000, இங்கே கூட்டினா 4000. எது பெருசு? 17000. அந்த 17000த்தை ரெண்டு பக்கம் எழுதிக்கோங்க. இங்க வெறும் 4000 தான் இருக்கு. அப்ப இதை கழிச்சிங்கன்னா மிச்சம் எவ்வளவு வருது? 13000 ரூபா. இந்த 13000 தான் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இத ஆப்போசிட் சைட்ல இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு இங்க எழுதும். 13000 ரூபாய். இப்ப ஆன்சர் ஆனந்து கணக்கு வரவு 13000 ரூபாய். 11000 தான் போட்டுக்கலாம். ஆனந்துக்கு ரொக்கம் செலுத்தியதுன்னு ஒண்ணு நம்ம விட்டுட்டோம் இல்லையா? ஆனந்துக்கு ரொக்கம் செலுத்தியது 2000 ரூபாய் நம்ம விட்டுருக்கோம். சரி, ஆனந்துக்கு ரொக்கம் செலுத்துறீங்க. அப்போ ஆனந்துக்கு ரொக்கம் செலுத்துறீங்கன்னாக்க இதை பெறுபவர் யார்? ஆனந்து. பெறுபவரை பற்று எழுதணும். ரொக்கம் போகுது, அப்ப ரொக்க கணக்கு வரவு. அப்ப இது ஆனந்து பற்று, ரொக்கம் வரவு. அப்போ ஆனந்து பற்று எவ்வளவு? ஆனந்து கணக்கு பற்று 2000 ரூபாய். இது என்ன தேதி? 15ஆம் தேதி. அப்போ இதை முன்னாடி எழுதிடணும். இங்க எழுதிருக்கணும். நான் எப்படி 15ன்னு போட்டு இங்க எழுதிருக்கணும், நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ 15ஆம் தேதி நான் முன்னாடி வரும். ஸோ ஆனந்து கணக்கு பற்று ரொக்கம் வரும். இதை நம்ம கவனிக்கலாம், விட்டுட்டோம். இப்போ பாருங்க, இந்த பக்கம் 6000 ரூபாய் வருது. அப்போ 17000த்துல 6000 போச்சுன்னா 11000 ரூபாய் மிச்சம். ஸோ 11000 ரூபாய் ஆன்சர். கவனமா போடணும். நான் பாருங்க நடுவில் ஒன்று விட்டுட்டேன், அதை நான் போட்டுட்டேன். ஸோ இதுதான் கணக்கு. இப்போ இந்த வீடியோவில் கடைசி கணக்கு 11வது கணக்கு. பின்வரும் நடவடிக்கைகளை நேரடியாக பேரேட்டில் எடுத்து எழுதுவோம். குறிப்பேடு போடாத, குறிப்பேடு போடாம நேரடியாக பேரேட்ல எழுது அப்படின்னா. அப்ப நம்ம
நான் இங்கேயே வச்சுக்கிறேன். தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. இங்கே வச்சுக்கோ. தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. பற்று, வரவு. இங்கேயும் பற்று, வரவு. இப்போ நிறைய எனக்கு இடம் இருக்கு. ஏன்னா குறிப்பேடு போட வேண்டியதில்லை, நான் அப்படி பிரிச்சுக்கிட்டேன். இப்போ 1 2017 ஜூன் 1ஆம் தேதி ராஜா ரொக்கத்துடன் தொழில் தொடங்குறார். 50,000 ரூபாய். இப்போ ராஜா 50,000 ரூபாய் போட்டு ஒரு தொழில் தொடங்குறார். அப்போ தொழிலுக்கு பணம் வருது. அப்போ ரொக்க கணக்கு பட்டு. இப்போ ரொக்கத்துக்கு ஒரு பேரேடு போட்டுருங்க, ரொக்கம். இதுக்கு நல்லா நான் இடம் ஃப்ரீயாகவே வச்சுக்கிறேன். அடுத்தது ராஜா முதல் கணக்கு. ராஜா முதல் கணக்கு. இப்போ இதுக்கு என்ன, இப்போ குறிப்பேடை மனசுக்குள்ள வச்சுக்கணும். ராஜாங்கிறவர் ஒரு 50,000 ரூபாய் போட்டு ஒரு தொழிலை தொடங்குறார். அப்போ தொழிலுக்கு பணம் வருது. அப்போ ரொக்க கணக்கு பற்று, ராஜா முதல் கணக்கு வரவு. அப்போ ரொக்கம் பற்று 50,000, ராஜா முதல் வரவு 50,000. ராஜா முதல் வரவுல எழுதணும். ரொக்கம் பற்று ராஜா முதல் வரவு. இப்போ பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல இருக்கிறத இங்க எழுதணும், ராஜா முதல். வரவில் தொகையை எடுத்தால் பற்றுல என்ன இருக்கோ அதை எழுதணும், ரொக்கம். இது என்ன தேதி? 2017 ஜூன் 1ஆம் தேதி. 2017 ஜூன் 1ஆம் தேதி. இதுவும் 1ஆம் தேதி. அடுத்தது ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது. இப்ப ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது அப்படின்னா என்ன ஆகும்? ரொக்கம் வரும், சரக்கு வெளியில போகும். வித்தீங்கன்னா விற்பனை, விற்பனைனாவே வரவுன்னு சொல்லிட்டேன். இப்போ ரொக்கம் வருது, ரொக்க கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. அப்போ ரொக்க கணக்கு பற்று எவ்வளவு தொகை? 8,000 ரூபாய். 6ஆம் தேதி. 6ஆம் தேதி 8,000 ரூபாய். ரொக்க கணக்கு பற்று விற்பனை, விற்பனை கணக்கு வரவு 8,000 ரூபாய். என்ன தேதி? 6ஆம் தேதி. அப்போ ரொக்க கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. பற்றுல எழுதும் போது வரவுல என்ன இருக்கோ அதை எழுதிக்கணும். வரவுல எழுதும் போது பற்றுல என்ன இருக்கோ அதை எழுதணும். ஓகேயா? இது அடுத்த தேதி. அடுத்தது 8ஆம் தேதி. தேவி என்பவருக்கு கடனுக்கு சரக்கு விற்றது 9,000 ரூபாய். தேவி அப்படிங்கிறவங்களுக்கு 9,000 ரூபாய்க்கு சரக்கு கடனுக்கு வித்திருக்கீங்க. அப்ப இது தேவி. தேவி என்பவருக்கு சரக்கு விற்றா இந்த சரக்கை பெற்றுக்கொள்பவர் யார்? தேவி தானே பெற்றுக்கொள்வார்கள். அப்ப பெறுபவரை பற்றெழுது. தேவி கணக்கு பற்று, சரக்கு விற்கிறீங்க, அப்ப விற்பனை. விற்பனை என்பது எப்பொழுதுமே வரவு தான். தேவி கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. எவ்வளவு அமௌண்ட்? 9,000 ரூபாய். தேவி கணக்கு பற்று 9,000 ரூபாய், விற்பனை கணக்கு வரவு 9,000 ரூபாய். ஸோ தேவிக்கு பற்றுல எழுதிட்டேன், விற்பனைக்கு வரவுல எழுதிட்டேன்.
பற்றுல எழுதும் போது வரவுல என்ன எழுதுறீங்களோ அதை இங்க எழுதணும். வரவுல எழுதும் போது பற்றுல என்ன எழுதுறீங்களோ அதை இங்க எழுதணும். இது என்ன தேதி? 8ஆம் தேதி. ஓகே. அடுத்தது ரொக்கம் கொடுத்து சரக்கு வாங்கியது 4000 ரூபாய். 15ஆம் தேதி ரொக்கம் கொடுத்து சரக்கு வாங்குறீங்க. சரக்கு வாங்குனா அதற்கு பேர் கொள்முதல்னு பேர். அப்போ கொள்முதல் என்பது எப்பொழுதுமே பற்று. ரொக்கம் கொடுக்குறீங்க, அப்போ கையை விட்டு காசு போகுது, ரொக்கம் போகுது. வருவதை பற்று எழுதணும், போவதை வரவு எழுதணும். அப்போ ரொக்கம் போகுது, ரொக்கம் கணக்கு வரவு. கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. கொள்முதல் இருக்கா? கொள்முதல் கிடையாது. அப்போ கொள்முதலுக்கு இங்க ஒண்ணு போட்டுக்குவோம். கொள்முதல். கொள்முதல் கணக்கு பற்று எவ்வளவு அமௌண்ட்? 4000 ரூபாய். 15ஆம் தேதி. கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. அப்போ ரொக்கம் கணக்கு வரவுல 4000 ரூபாய். இப்போ கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்கம் வரவு. அப்ப ரொக்கத்தை இங்க எழுதிக்கும். இப்போ ரொக்கம் வரவு எழுதும் போது பற்றுல என்ன போட்டீங்க? கொள்முதல். அப்போ கொள்முதல். கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. கடைசியாக சாந்தி என்பவரிடமிருந்து கடனாக சரக்கு வாங்கியது 5000 ரூபாய். சாந்தி அப்படிங்கிறவங்க சரக்கு கடனுக்கு வாங்குறீங்க. காசு கொடுத்து வாங்குறோமோ கடனுக்கு வாங்குறோமோ, சரக்கு வாங்கினீங்கன்னா கொள்முதல்னு பேர். இப்போ கொள்முதல் கணக்கு பற்று. இன்னும் காசு கொடுக்கல, ஆனால் சரக்கு யார் கொடுத்துருக்காங்க? சாந்தி கொடுத்துருக்காங்க. அப்போ கொள்முதல் கணக்கு பற்று, சாந்தி கணக்கு வரவு. கொள்முதல் கணக்கு பற்று அமௌண்ட்டு 5000 ரூபாய். 20ஆம் தேதி. கொள்முதல் கணக்கு பற்று சாந்திக்கு இல்லை, அப்போ சாந்திக்கு ஒன்று போடுங்க. சாந்தி இல்லை இருக்கான், தேவி தான் இருக்கு. அப்போ சாந்தி கணக்கு வரவு 5000 ரூபாய். 20ஆம் தேதி. என்ன பண்ணணும்? கொள்முதல் கணக்கு பற்று, சாந்தி கணக்கு வரவு. அப்போ சாந்தி. கொள்முதல் கணக்கு பற்று, சாந்தி கணக்கு வரவு. அப்போ கொள்முதல். பற்றில் தொகை எடுத்தால் வரவில் இருக்கிறதை எழுதணும், வரவில் தொகை எடுத்தால் பற்றில் இருக்கிறதை எழுதணும். அவ்வளவுதான். குறிப்பேட மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு போடணும். இப்போ நம்ம இதை கூட்டி இருப்பு கீழ் இறக்கம், இருப்பு கீழ் கொணரப்பட்டது போடலாம். இப்ப பாருங்க, இந்த பக்கம் கூட்டினீங்கன்னா 13000 ரூபாய். இந்த பக்கம் வெறும் 4000 தான் இருக்கு. அப்போ 13000த்துல 4000 கழிச்சிட்டீங்கன்னா மீதி எவ்வளவு வருது? 9000 ரூபாய். இப்போ இருக்கிறதுல பெருசு 13000 4000? 13000 தான் பெருசு. அப்போ பெருசா ரெண்டு பக்கமும் எழுதிக்கணும். இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 9000. இந்த 9000த்துக்கு தான் இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு பேர். இது அப்படியே ஆப்போசிட் சைட்ல இருப்பு கீழ் கொணரப்பட்டது. அதாவது இந்த டோட்டலுக்கு கீழே எழுதணும். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் எனக்கு இடம் இல்லாததுனால நீங்க எழுதிக்கங்கன்னு சொன்னேன். இப்போ நான் இடம் ஃப்ரீயா இருக்கு, நான் எழுதிடுறேன். அடுத்தது இங்க மட்டும்தான் இருக்கு, இங்க எதுவுமே இல்லை. அப்போ இது 50000 ரூபாய். இந்த பக்கம் எதுவுமே இல்லை, அப்படியே 50000 போடுங்க. அப்போ 50000. இது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இது அப்படியே ஆப்போசிட்ல இருப்பு கீழ் கொணரப்பட்டது. 50000. அடுத்தது வரவுல மட்டும்தான் இருக்கு, பட்டுல எதுவுமே இல்லை. இங்க கூட்டிங்கன்னா 17000 ரூபாய். இங்க எதுவுமே இல்லை, அப்போ 17000 அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இது அப்படியே ஆப்போசிட்ல கொண்டு போனீங்கன்னா இருப்பு கீழ் கொணரப்பட்டது. 17000 ரூபாய். அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான். இந்த பக்கம் எதுவுமே இல்லை,
இங்கே கூட்டிங்கன்னா 9,000 ரூபா. இங்கே எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 9,000 அப்படியே போட்டு அப்படியே இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இதுக்கு ஆப்போசிட்ல இருப்பு கீழ் கொணரப்பட்டது 9,000 ரூபாய். இங்கே அதே மாதிரி இங்கே கூட்டினா 9,000. இங்க எதுவுமே இல்லை. எதுவும் இல்லைன்னா அப்படியே போட்டுக்கிட்டு இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு போட்டுக்கணும். இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இது அப்படியே ஆப்போசிட் சைட்ல கொண்டு வந்து இருப்பு கீழ் கொணரப்பட்டது 9,000 ரூபாய். அதே மாதிரி இங்க 5,000 ரூபாய் இங்க இருக்கு. இங்க எதுவுமே இல்லை. அப்ப 5,000 அப்படியே போட்டு இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இது அப்படியே இங்க கொண்டு வந்து இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு 5,000 ரூபாய். ஓகே, இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ரொக்கம் 50 இங்க பாருங்க, இது 58. நான் 5,000 8,000 போட்டேன். 58,000 ரூபாய். அப்ப 58,000த்துல 4,000 போச்சுன்னா 54,000 ரூபாய். ஸோ 54,000 ரூபாய் இல்லையா? 58 இதுல 4,000 போச்சுன்னா ஆன்சர் 54,000 ரூபாய். ஸோ ரொக்கம் 54,000 எங்க வருது? இருப்பு கீழ் கொணரப்பட்டது, பற்று பக்கம் இருக்கு. அப்போ ரொக்கம் பற்று 54,000, முதல் வரவுல 50,000. முதல் வரவு கீழ் கொணரப்பட்டதான் பார்க்கணும். கீழ் கொணரப்பட்டது 50,000 கரெக்ட். அடுத்தது விற்பனை 17,000 ரூபாய் வரவு. விற்பனை 17,000 ரூபாய் வரவு பக்கம் கீழ் கொணரப்பட்டது இருக்கு. அடுத்தது தேவி கணக்கு 9,000 ரூபாய் பற்று. தேவி கணக்கு இருப்பு கீழ் கொணரப்பட்டது, பற்று பக்கம் 9,000 ரூபாய் இருக்கு கரெக்ட். அடுத்தது கொள்முதல் 9,000 ரூபாய் பற்று. கொள்முதல் பற்று பக்கம் 9,000 ரூபாய் இருக்கு கரெக்ட். அடுத்தது சாந்தி கணக்கு 5,000 ரூபாய் வரவு பக்கம் இருக்கு. சாந்தி வரவு பக்கம் கீழ் கொணரப்பட்டது 5,000 ரூபாய் இருக்கு கரெக்ட். பார்க்கணும் பாருங்க, ஒரு சின்ன எரர். 50,000 நான் எழுதியிருக்கேன், ஆனா கூட்டும் போது அது 5,000 நினைச்சிட்டு 8,000 5,000 13,000 போட்டு விட்டேன். ஒரு சின்ன எரர் பார்த்தீங்கன்னா தப்பாயிடும். அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ஷன் எனக்கே இல்லை. கவனமாக போடுங்க. ஏன்னா நீங்கள் பரீட்சை எழுத போகிறோம். கவனமாக ஒன்னொன்னையும் அப்படியே போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட சாப்டர் 4 ஓவர். தேங்க்யூ.